10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா படிக்கணும், மார்க் வாங்கணும், பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதா இருந்தது. இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறது எங்கிருந்து உங்களுக்கு வாட் வாஸ் ஐடியா பிஹைண்ட் திஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் காட் பெனிஃபிட்டட். ஸ்டைஃபண்ட் ரேஞ்ச் இஸ் நாட் தட் பெரியன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 22,000 வரைக்கும் மேக்ஸிமம் படிக்கும்போது. ஓகே 22,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் வாங்குறாங்க. நிறைய பேர் சேலரி அவ்வளோ வாங்குறாங்க. ஐ எம் ஸ்ட்ராங் பிலீவர். ஒரு எம்ப்ளாயி அவங்களுக்கு வந்து செகண்டரி இன்கம்னு ஒன்று இருக்கணும். அந்த செகண்டரி இன்கம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற டைம்லேயே கிடைச்சா இன்னும் பெனிஃபிட். Potato harvestக்கு we are building something now. So that is one live project. I can give an example. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வர்த்துன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 15 lakhs வர்த்து. பட் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபேக்கல்ட்டி பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த ரெவன்யூ கோஸ் டு them directly. It is a secondary income that they earn. எப்பவுமே ஒன்று நினைப்பேன், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு ஸ்கில் இருக்கு, காலேஜ் கம்பெனி கூட்டு வந்தாங்க, நான் பிளேஸ் ஆகிட்டேன்னு தான் இருக்கணும். காலேஜ் எனக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கிறது தான் இட் டசன்ட் கிவ் அ ரைட் இம்ப்ரெஷன். என்னோட ஸ்கில்காக எனக்கு வேலை கிடைச்சது, காலேஜுக்காக வேலை கிடைச்சது. மெட்டெக் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் கமிங் அப். எல்லா பேரண்ட்டுக்கும் என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம குழந்தை சக்சீட் ஆயிடலாம். அந்த சக்ஸஸ்ங்கிறது என்னங்கிறது வந்து அது ஒரு இத்தனை லட்சம் சம்பளங்கிறது தான் சக்ஸஸ் கிடையாது. எனக்கு பிடிச்ச வேலையை எனக்கு பிடிச்ச ஊரில் பண்ணால் அதோட பெரிய சக்ஸஸ் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு முதல்ல எல்லாம் ஒரு 100 crore கம்பெனி உருவாக்கணும்னா இத்தனை 1000 பேர் வேலை பார்க்கணும்னு இருந்துச்சு. இன்னைக்கு 2 பேர் இருந்தால் ஒரு 10 பேர் 15 பேர் பெரிய டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் வந்துருச்சு. வெல்கம் பேக் டு த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோ. ஸோ இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஸ் பொதுவாக இன்றைக்கி எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் வந்துட்டாங்க. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, காலேஜ் முடி, ஒரு வேலைக்கு போ, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஃபண்ட்ஸை வந்து ஒரு காசை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மாறிச்சுன்னா, ஸோ நீங்கள் வந்து காசு அப்படிங்கிறது பெருசாக தேவையில்லை, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்துன்னா போதும், எனக்கு காசு வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபண்ட்ஸ் இருக்குது, லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி 2025 பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியே வந்து உருவாகிறது வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயாக இருந்து அல்லது வந்து ஒரு 25 வயசு 30 வயசு ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியுங்கிறது இல்லாமல் இன்றைக்கி ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்யூனிட்டி பில்ட் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான பேஸ்மெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இன்றைக்கி ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்குன்னு தேவையான விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டிடியூஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டிடியூஷனில் நிறைய வெர்டிகல்ஸ் இருந்தாலுமே அவங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகணும்னு இல்லாமல் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது எப்படி, அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேயே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டிடியூஷனில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட அடுத்தடுத்த வெர்டிகல்ஸில் வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய மிஸ்டர் திருமதி சார்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சார், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ உங்களுடைய வெஞ்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளோ வருஷம் லெகசி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அண்ட் என்னென்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வணக்கம்ங்க. இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து என் ஃபாதர் இன் லா சண்முகம் அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ திஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 15th year, ஸ்டெப்பிங் இன் டு த 15th year. ஓகே. ஸோ 15th yearல வி ஸ்டார்டட் வித் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன், தென் ஃபாலோட் பை ஃபார்மசி, நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்சஸ். 4 இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இட் இஸ் அ பேக் போன். இட்ஸ் அ லெகசி ஸ்டார்டட் ஃபார் த 15 years அண்ட் வி ஆர் ஒன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன் போர்டட். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 years பேக் we started looking back. நாங்கள் எங்களையவே திரும்பி பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாங்கிறதுல உருவானது தான் aakam360ங்கிற ஒரு வெஞ்சர். ஸோ aakam360 அப்படிங்கிற வெஞ்சர் உருவானதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா, நான் என்னோட பேக்ரவுண்ட் வந்து பர்சனலி ஐ எம் அ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஓகே. ஸோ ஐ ஒர்க்ட் இன் US அண்ட் UK ஃபார் ஒரு 2 டிகேட் அங்கே ஒர்க் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இங்கே வரப்போ ஈவன் தோ இட் இஸ் அ ஃபேமிலி ஓன்ட் இன்ஸ்டிடியூஷன், ஐ டென்ட் டேக் ஓவர் டைரெக்டாக எடுத்துக்கல. ஓகே. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இதோட உண்மையான ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு, உள்ளே இருக்கிற நம்ம எம்ப்ளாயீஸ், அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் மீட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறப்ப டு அன் எக்ஸ்டென்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எஸ். ஆனால் ஒரு பேரண்ட்டாக அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பையன் ஒரு வேலைக்கு போயிட்டா சந்தோஷம், அது நடக்குது. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு 360 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறப்ப ஆர் வி சாட்டிஸ்ஃபைங் ஹிம், ஆர் வி மேக்கிங் ஹிம் எம்ப்ளாயபிள்? இந்த கொஷினுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் தான் aakam360. ஆக்கம்ங்கிறது தமிழ் வார்த்தை, உருவாக்கம், அதுலேருந்து ஆரம்பிச்சதுங்க. இது ஆக்கமை வந்து ஒரு நாங்கள் 3 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் வீடு. அதில் ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் வந்து வி டூ ஹாவ் இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டிடியூஷனையும் கனெக்ட் பண்ணி
ஓகே. we provide stipend internship for students. இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல். செகண்ட் வெர்டிக்கல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as an asset. மூணாவது வெர்டிக்கல் வந்து கன்சல்டிங் என்கேஜ்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த மூணுமே இது வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. நாங்கள் ஹவு டு வி எக்ஸிக்யூட் டிஃபர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் வெர்டிக்கல் வந்து கனெக்டிங் த இண்டஸ்ட்ரி அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வர கம்பெனிஸ்ட்டை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் வாட் வி நோட்டிஸ்ட் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வரப்போ நாங்கள் ஒரு குவாலிட்டி அமௌண்ட் ஆஃப் டைம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்கள வி மேக் தம் பில்லபிள் எம்ப்ளாயபிள் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அந்த எம்ப்ளாயபிள் இதுக்கு வந்து த கம்பெனி ஸ்பெண்ட்ஸ் மணி டு மேக் தெம் எம்ப்ளாயபிள். இதை வந்து அப்படி அந்த 2 மாதம் 2 months 3 months அந்த டைமை வென் தே ஹாவ் டு இன்வெஸ்ட், அந்த இன்வெஸ்ட் பண்ணுற டைமை வை கான் வி டூ இட் ஏர்லி அப்படிங்கிறதுக்கு வி வெண்ட் பேக் டு கம்பெனிஸ். எங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வர கம்பெனிஸ்ட்டை வி ஸ்டார்டட் கான்வர்சேஷன். அவங்க எல்லாருமே இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ அவங்ககிட்ட கேட்குறப்ப இதுக்கு பதிலாக நீங்கள் செகண்ட் இயரில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப ஆப்வியஸ்லி தே ஆர் நாட் த பெஸ்ட். ஃபைனல் இயரில் இருக்கிறவரோட செகண்ட் இயருக்கு வந்து இன்னுமே கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொன்னோன்னா, நீங்கள் செகண்ட் இயரில் அந்த ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஏர்லியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எடுத்து அந்த பையன் வந்து உங்களுக்கு வந்து லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கா, ஒர்க்கிங் ஆட்டிடியூட் இருக்கான்னு லேட்டாக நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறதோட செகண்ட் இயர்லேயே நீங்கள் வந்து ஒரு யூ ட்ரெயின் தெம், யூ ப்ரொவைட் தெம் இன்டர்ன்ஷிப். ஓகே. அண்ட் இஃப் அந்த இன்டர்ன்ஷிப் கொடுத்து முடிக்கிறப்ப தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பையனால் நம்ம கம்பெனி அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, ஓகே, ஈஸி பீயிங் அ பொட்டன்ஷியல் எம்ப்ளாயி ஃபார் அஸ் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் இயர் முடிகிறப்பே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அவங்க வந்து அடுத்த ஒரு வருஷம் அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இன்டர்ன்ஷிப் கொடுத்து ஆன்லைனில் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபோர்த் இயரில் ஆட்டோமேட்டிக்காக தே வில் பிளேஸ். ஸ்டூடெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 years பார்த்தீங்கன்னா அட்ரிஷன் ரேட் வந்து எல்லா கம்பெனி கேட்டிங்கனாலும் அட்ரிஷன் ரேட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹையர் பண்ணிடுவாங்க, ஆனால் கம்பெனி ஜாயின் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அதில் ஒரு 10% ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஜாயின் பண்ணி 1 year தாண்டி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுவுமே ரேட் குறைஞ்சிச்சு. ஸோ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண எஃபர்ட் ஸ்பெண்ட் ஆன் ட்ரைனிங், க்ரூமிங், இது எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 2 வருஷம் அந்த கம்பெனியோட ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி கம்பெனியோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இந்த மாதிரி தான் ஒர்க் கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆஃபர் கொடுக்குறப்பவே அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ இட் இஸ் அ வின்-வின் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இதில் தான் ஆரம்பிச்சேங்க. ஸோ இது எவால்வ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ ஃபியூ கம்பெனிஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் பிகமிங் அன் இஷ்யூ. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே கொண்டு போகணும், அங்கே கூட்டு போகிறதுக்கு இங்கே அகடமிக்ஸ் அடி வாங்கும். ஸோ அவங்க கொண்டு போகிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஸ்பெண்ட் இருக்குது, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் வாட் வி டிசைடட் இஸ் நாங்களே கோவர்க்கிங் ஸ்பேஸ் பண்ணித்தரோம். Shanmuga institutions, what we did was we built a 15,000 square feet ஒரு co-working space environment create பண்ணிட்டு we invited the companies, you get the space for free. Oh, okay. So literally we gave them this for free. For the freeங்கிறதோட it is எனக்கும் selfishly I am also benefiting. So அந்த companies உள்ள வர வச்சுட்டு only commitment is 50% of that pool should be my employees. 50% can be their employees. வேற யார் வேணா இருக்கலாம். ஓகே. பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஓன் எம்ப்ளாயிஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஐடி கம்பெனி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இந்த ரீஜனில் கொங்கு ரீஜன்லேருந்து எவ்வளோ பேர், ஒரு 30% 40% ஆஃப் த க்ரௌட் ஒர்க்ஸ் இன் சென்னை அண்ட் பெங்களூர். ஆமாம். ஸோ அப்போ அந்த கம்பெனிஸ்ட்டை பேசுகிறப்ப என்ன சொன்னால், யாராவது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள மூவ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபார் தெம் அந்த எம்ப்ளாயிக்கு அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது வென் தே கம் இன் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங்கும் ஈஸியாகிடும். நான் ட்ரைனிங் கம்பெனி கொடுத்து ட்ரெயின் பண்ணுறதோட இது வந்து லைவ் ட்ரைனிங் ஆகுது. ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்குது, ஏர்ன் வைல் தே ஸ்டடி. ஸோ இது போகிறப்ப இந்த வெர்டிக்கல் இட் ஹாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டேக்கன் கேர். ஸோ இது வரைக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 732 as of today ஸ்டூடெண்ட்ஸ் காட் பெனிஃபிட்டட். அண்ட் ஸ்டைஃபண்ட் ரேஞ்ச் இஸ் நாட் தட் பெரியன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 22,000 வரைக்கும் மேக்ஸிமம் படிக்கும்போது. ஓகே ஓகே. 22,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் வாங்குறாங்க. நிறைய பேர் சேலரியோட தான் வாங்குறாங்க. ஸோ அது எதுக்குன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஏன் ஸ்டைஃபண்ட் இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படிங்கிறது இதுவாக வச்சுருக்கோம்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ட்ரெயினிங் கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பிஸியாக இருந்தேன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன், நாளைக்கு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு. மொமெண்ட் இஃப் ஐ ஸ்டார்ட் பேயிங் 10,000,
என்ன ஆயிரும்னா நாளைக்கு நான் அவங்ககிட்ட 20,000 ரூபா வேலை வாங்கிடுவேன். ஸோ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா, நீ 10,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நீ திங்க் பண்ணிக்கோ, உனக்கான உன்னோட இன்னைக்கு வேல்யூ வந்து 20,000 வச்சுக்கோ. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து 100% எஃபர்ட் ஜாஸ்தி எடுத்துருவாங்க. அப்போ நான் 20,000 ரூபா வேலை இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ. ஸோ when you are getting 22,000 you are getting almost 50,000 rupees of effort. ஸோ அவனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். So we building that confidence to the students and the ecosystem that we will be the best employability people அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் அது பண்ணங்க. செகண்ட் வெர்டிக்கல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அன் அசெட். நான் முன்னே சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிவிங் ஸ்பேசஸ். நான் வந்து எனக்கு ரூம் தரேன், சிஸ்டம் தரேன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் தட். பட் இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எடுத்திங்கன்னா எல்லா இன்ஸ்டியூஷனும் பார்த்துங்க, எல்லா இன்ஸ்டியூஷன்லேயுமே இதில் மல்டிபிள் மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ வுட் சே இஸ் ஒரு சிஎன்சி மிஷின் இருக்குது. அந்த சிஎன்சி மிஷின் எல்லா காலேஜ்லையும் வச்சுருப்பாங்க. பட் அதோட யூசேஜ் ஆஃப் தட் மிஷின் வந்து லேப் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ சிஸ்டமில் எவ்வளவோ ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க. அந்த மெஷினரி ஒரு 50 lakhs போட்டு அந்த மெஷினரி வாங்குறதுக்கு தே மைட் நாட் பி அஃபோர்டபிள். அண்ட் இதுக்காக ஜாப் ஒர்க்குக்கு தேடி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தென் வி ரீச் அவுட் டு பீப்புள். எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஃப் யூ ஆர் ஏபிள் டு வாண்ட் டு லெவரேஜ் ப்ளீஸ் கம். பட் ஒன்லி கமிட்மெண்ட் இஸ் யூ ஹாவ் டு ட்ரெயின் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ எம் கெட்டிங் எ இன்டைரக்ட் பெனிஃபிஷியரி ஆன் தட். ஸ்டூடெண்ட்டுக்கும் தே கெட்டிங் ட்ரெயின் பை தி இண்டஸ்ட்ரி பீப்புள். ஸோ தட் இஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அன் அசெட்டுங்க. மூணாவது வெர்டிக்கல் தான் கன்சல்டிங் என்கேஜ்மெண்ட். ஸோ நான் ஐ எம் எ ஸ்ட்ராங் பிலீவர். ஒரு எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செகண்டரி இன்கம்னு ஒன்று இருக்கணும். அந்த செகண்டரி இன்கம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற டைம்லேயே கிடைச்சா இன்னும் பெனிஃபிட். ஸோ இப்போ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, இப்போ நம்மகிட்ட நிறைய பிஹெச்டிஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதுவாங்க, ஜேர்னல்ஸ் எழுதுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் கமர்ஷியலைஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா இன்னைக்கு இல்லை. ஆக்சுவல் கமர்ஷியலைஸ் ஆகிறது இல்லை. வேற ஒரு கம்பெனியில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க அதுக்காக ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட்டும் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீலான்சிங் பீப்பிள்கிட்ட கொடுப்பாங்க, கமிட்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த டேலண்ட் தேடுறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். ஸோ வாட் வி டூ இஸ் வி கனெக்ட் கம்பெனிஸ், வி கெட் த ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு பிக் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபுட் செயின் அவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கிற ஒரு ஐடி கம்பெனிக்கு நம்ம ஃபேக்கல்ட்டி மூலமாக பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட்டுக்கு. ஸோ we are building something now. Super. So that is one live project. I can give an example. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வர்த்துன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 15 lakhs வர்த்து. பட் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபேக்கல்ட்டி பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த ரெவென்யூ goes to them directly. It goes to the faculties directly. It is a secondary income that they earn. இதோட மேஜர் பெனிஃபிட் எங்கே வருதுன்னா, when they ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுறப்ப அதில் பேட்டன்ட் வரும், அதிலே பேப்பர்ஸ் ஆகும், தே கெட் அ எக்ஸ்பீரியன்ஸ். இதை பேஸ் பண்ணி கூட ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் ட்ரெயின் ஆயிடுவாங்க. ஸோ தே ஆல்சோ கெட் அ செகண்டரி இன்கம். ஸோ இட்ஸ் அ வின் ஃபார் தி ஈகோ சிஸ்டம். இதுதான் ஆக்கம் உருவாச்சுங்க. ஸோ வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி இன் டு தி செகண்ட் இயர். ரொம்ப நல்ல விஷயம். நான் இது உங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப யூனிக்காக இருந்தது. அதில் எஸ்பெஷலி நீங்கள் 50% என்னோட ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த கல்ச்சர் வந்து நான் சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன். லைக் நீங்கள் என்ன தான் எக்ஸ்பர்ட்ஸை வந்து நீங்கள் வேலைக்கு வச்சாலும் ஒரு 50% ஒரு some percentage வந்து சிங்கப்பூரியன்ஸுக்கு ஒர்க் பண்ணணுங்கிற அந்த ஒரு இது வந்து லைக் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன். அண்ட் எந்த இன்ஸ்டியூஷனோ எந்த பிஸ்னஸோ வந்து அவங்களோட ஸ்டாஃபையோ ஃபேக்கல்ட்டிஸையோ வந்து வேறு ஒரு அடிஷ்னல் நீங்கள் செகண்டரி பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறதே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறத பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும் பொழுது இதோடைய அவுட்புட் என்னவா இருக்குது, லைக் இதோடைய சக்ஸஸ் என்னவா பார்க்குறீங்க? ஸோ இதோட சக்ஸஸ் ரேட் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வெர்டிக்கலில் ஐ கேன் சி எனக்கு ஒரு லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் வந்து இட் வாஸ் மச் ஸ்மூத்தர். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பசங்க நிறைய பேர் அடாப்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ரேட் தட் ஐ ஹவ் சீன் தட். ரெண்டாவது சக்ஸஸ் ரேட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அன் அசெட். இன்னைக்கு ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு கம்பெனி உள்ளே வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட தே வில் நோ வேர் டு ஹவு டு ஒர்க், ஹவு டு லேர்ன். ஈவினிங் டைமில் அவங்ககிட்ட ஆனால் இப்படி சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டே போய் கேட்குறப்ப தே வில் ஆல்சோ பி ஹாப்பி. அந்த கல்ச்சர் அடாப்ட் ஆக ஆரம்பிக்குது. தேர்டு வந்து இதோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ வி டூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் இது சைன் பண்ணியிருக்கனால NDA சைன் பண்ணனால ஐ குட் ரிவீல் தட் கம்பெனி. ஒரு ஒன் ஆஃப் தி தமிழ்நாடுஸ் லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி வி ஆர் டூயிங் தி என்டையர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சல்டிங் ப்ராஜெக்ட்டும் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் இட் இஸ் பியூர்லி சேரிட்டபிள், வி ஆர் டூயிங் இட் ஃபார் தட் ஆர்கனைசேஷன்.
அது வந்து நம்மளோட எம்ப்ளாயீஸ் ஃபேக்கல்ட்டிஸும் சேர்ந்து we are building the consulting engagement for them. So it gives a bigger amount of satisfaction and I'm getting satisfied with what I'm. ஸோ இப்போ பொதுவாக நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா படிக்கணும், மார்க் வாங்கணும், ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதாகட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸை இன்றைக்கி கார்பரேட்ஸோட லைக் செகண்ட் இயர்லேருந்து இன்வால்வ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி லைக் இது வந்து இன்ஸ்டியூஷனுடைய இது கண்டிப்பாக வந்து இன்ஸ்டியூஷனுடைய லைக் ஸ்டூடெண்ட்ஸ் இன்புட்டை அதிகப்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு தோணலை. லைக் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் மாதிரி தான் தோணுது. இதில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறது எங்கிருந்து உங்களுக்கு வாட் வாஸ் ஐடியா பிஹைண்ட் திஸ்? என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஐ ஒர்க் இன் ஐடியில் ஒர்க் பண்ணாங்க ஒரு 22 இயர்ஸ். நான் எவ்ரி இயர் ரெக்ரூட்மெண்ட்டும் போயிருக்கேன். ஓகே. ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு எங்கள் டீமுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறோம், அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கிறது பார்க்க ஆரம்பித்தோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடிங்க வெரி ஃபியூ கண்ட்ரிஸ், நம்மளும் மேபி இந்தியா அண்ட் சைனா ஒரு ஒன்லி 2 கண்ட்ரிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை காலேஜில் படிக்க வைக்கிறது, பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பசங்களை பணம் கருத்தி படிக்க வைக்கிறது வந்து நம்ம 2 கண்ட்ரியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா கண்ட்ரிலையும் 18 இயர்ஸ் ஆச்சுன்னா மேலே நீங்கள் பார்த்துக்குங்கன்றாங்க. அவங்களும் போயிடுறாங்க. தே நோ வாட் டு டூ, எந்த காலேஜில் எவ்வளோ நேரம் படிக்கணும், ஸ்டைஃபன் வாங்கணுமா, அதுக்கு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஊரில் இங்கேருந்து போய் பிஜி படிக்க அந்த யூஎஸில் இருக்கப்ப நிறைய பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பேன். நம்ம ஊர் பசங்களே தே ஸ்டார்ட் கெட்டிங் அடாப்டட் டு த கல்ச்சர் குயிக்லி. ஸோ நாம் தான் இன்னும் அவங்களை குழந்தையாக பார்க்குறோமா வழியா. ஸோ தேர் 18+. ஒரு காலேஜுக்கு வர பையன் பார்த்தீங்கன்னா 18+. தேர் மெச்சூர்ட் அடல்ட். அவங்களை வி ஷுட் ஸ்டார்ட், அவங்கள நம்ம அடல்ட்டாக பார்க்க ஆரம்பித்தோம்னாவே இதோட சேஞ்ச் எவால்வ் ஆகும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எனக்கு என்னோட அப்ஜெக்டிவ் வந்து நாளைக்கு ஒரு காலேஜ் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் ஷுட் கம் லேர்ன் த கல்ச்சர். ஒரு ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாருமே சேம் கம்யூனிட்டி, சேம் ஏரியா பீப்புள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு காலேஜுக்கு வரப்போ மல்டிபிள் லொக்கேஷன்லேருந்து வருவாங்க, மல்டிபிள் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வருவாங்க. ஸோ தே வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் பீப்புள், தே லேர்ன் த கல்ச்சர், தே லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர், லேர்ன் த டெக்னாலஜி, ஸ்கில்லை கற்றுக்கிட்டு தே ஷுட் பில்ட் தேர் கெரியர். ஆனால் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்தில் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே மாறிடுச்சு. இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் லுக்ட் அஸ் அ ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அது இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாது, ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த எத்தனை எல்பிஏல பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு தான் பார்க்குறாங்க. பட் எத்தனை பேர் அந்த எத்தனை எல்பிஏல போயிருக்காங்கன்னு யாரும் பார்க்குறதில்ல. பட் ஐடியலி ஸ்பீக்கிங் தே ஷுட் ஆல்சோ லுக் அட் அந்த ஸ்டூடெண்ட், அந்த பையன் அந்த கம்பெனியில் 3 வருஷம் ஒர்க் பண்ணானா, அந்த கம்பெனியில் சக்ஸஸ்ஃபுல் கெரியரில் போயிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக அவ்வளோ யாருமே ஒர்க் ஜாயின் பண்ண யாருமே அவ்வளோ இது பண்ணுறதில்ல. நம்ம அது பண்ணுற விஷயத்த தெளிவாக பண்ணணும், மனசாட்சிக்கு பண்ணணுங்கிற விஷயந்தான். இதெல்லாம் தாண்டி as an entrepreneur or as a person who is working on the education side, என்னோட அலுமினி, என்னோட ஸ்டூடெண்ட் நாளைக்கு எனக்கு இருந்தாலும் அவன் இந்த சைடு போகிறப்ப என் காலேஜ் இருக்குது, என் காலேஜ்னு சொல்லி தேடி உள்ளே வந்தானா ஐ சக்சீடட். டிட்டோர் எடுத்துகிட்டு வேறு ரூட்டில் போயிட்டானா என்ன தான் நான் எத்தனை எல்பிஎஸ் வேலைக்கு ஜாயின் கொடுத்தாலும் இட் டசன்ட் சக்சீட். ஸோ பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் அ சக்ஸஸ் ஃபார் அ ஸ்டூடெண்ட். அந்த இன்னைக்கு நடக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து ஏனால நிறைய லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. இதில் யார் சர்வே ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் டு லேர்ன், கரெக்ட், அடாப்ட் டு தி டெக்னாலஜிஸ், quick learn, relearn and unlearn, and they are the people who are able to succeed. அவங்கள அந்த மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னாவே அவங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நான் என்ன எப்பவுமே ஒன்று நினைப்பேன், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு ஸ்கில் இருக்குது, காலேஜ் கம்பெனி கூப்பிட்டு வந்தாங்க, நான் பிளேஸ் ஆகிட்டேன்னு தான் இருக்கணும். காலேஜ் எனக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கிறது இருந்தால் இட் டசன்ட் கிவ் அ ரைட் இம்ப்ரெஷன். என்னோட ஸ்கில்காக எனக்கு வேலை கிடைச்சது, காலேஜுக்காக வேலை கிடைச்சதுன்னு இருக்கக்கூடாது. அது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தே ஹேவ் தட் ஐ வுட் சே தே கிவ்ஸ் தம் ஹை ஃபார் தட். ஸோ அதை கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிடணும். ஆக்கம் அதே மாதிரி இன்னொன்றுங்க, ஆக்கம் இஸ் நாட் ஷண்முகாவுக்காக மட்டும் ஆக்கம் பண்ணல. ஓகே. ஸோ அது வி ஆர் வெரி கிளியர். பிக் தேங்க்ஸ் டு மை என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா நான் ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிவிட்டு ஐ எம் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறப்ப தே ஆர் ஆல்சோ அடாப்டிவ் டு இட். ஸோ தே ஸ்டார்டட் பிலீவிங் இன் மீ. இது எதனாலன்னா எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது காமன். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறேன்னா இட் ஷுட் பி அடாப்டபிள் ஃபார் எனி ஒன். இப்போ நான் எங்கள்
இன்ஸ்டியூஷன்லேயே இன்குபேட் பண்ணி இருக்கிற வேற இன்ஸ்டியூஷன் பையனும் இருக்காங்க. ஓ அப்படியா? இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எவ்ரி வீக் கதை சொல்லட்டமான ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஒரு அந்த அந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய ஒரு இது வரைக்கும் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஸ்டூடெண்ட் வேறு காலேஜஸ். ஸோ வி கெட் தெம் அஃபிஷியலாக வில் மேக் தெம் கெட் தேர் அப்ரூவல் ஃப்ரம் தேர் பிரின்சிபல்ஸ். அது வர சொல்லுவோம். சாட்டர்டே ஈவெண்ட்ஸு தே கம் ப்ரொஃபஷனலி லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஈகோசிஸ்டம் பில்ட் ஆகணும். ஸோ வி ஆர் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஃபேக்கல்ட்டி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேறு யாருக்காவது ஐடியா இருக்குது, ஒரு ஃபேக்கல்ட்டி வேறு காலேஜில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி, சார் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் எனக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னா லெட்ஸ் ஒர்க் டுகெதர். எனக்கும் டேரெக்டாக கேட்டால் தெரியாது, பட் வி வில் ஃபைண்ட் அவுட் அ வே, லெட்ஸ் ஒர்க் டுகெதர். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுதான் ஆக்கம். ஸோ ஆக்கம்ங்கிறது லைக் இது ஒரு இன்குபேஷனுக்கான ஒரு விஷயமா, இல்லை இது லைக் இப்போ ஆக்கமை யார் அப்ரோச் பண்ணலாம்? இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, இது ஒரு இன்குபேஷன் சென்டர். ஜென்ரலி இன்குபேஷன் சென்டர்னா எல்லாத்துக்குமே ஒரு டேர்மில் தெரியும். வாட் இஸ் ஆக்கம் ஒரு ஒன் வேர்டில்? ஸோ ஆக்கம் இஸ் எட்டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகே. ஸோ எங்களை யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் எனக்கு இன்டர்ன்ஷிப்க்கு ஐ நீட் பீப்புள் அப்படிங்கிறவங்க தே கேன் அப்ரோச். ஓகே. ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதை உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் மூலமாக பண்ண முடியுங்கிறவங்க தே கேன் அப்ரோச்சஸ். மூணாவது வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லேப் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அன் அசெட்டுக்கு they can reach out to us. Okay. And we are welcoming to them. And we have a small procedure to validate all those. அவங்க அப்ரோச் பண்ணலாம். இதை தாண்டி நாங்கள் வந்து ஷைன் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வி ஆர் ஆல்சோ இன்குபேட்டிங் ஸ்டார்ட் அப்ஸ். அதில் எங்ககிட்ட ஒரு 30 மெச்சூர்டு ஸ்டார்ட் அப்ஸே ஒரு 30 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து they are working, they are building their network there. அதை தாண்டி ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு 22 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. ஓகே. இது வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஓ சூப்பர். அந்த இதுக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை கிரெடிட், தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் பிஹைண்ட் இட். இதோட பிரெயின் பிஹைண்ட் நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய பேர் இதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த இனிஷியேட்டிவ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐ வுட் சே ஸ்டார்ட் அப் டிஎன் கிரேட் பிளாட்ஃபார்ம். அவங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் சிவராஜா சார்லேருந்து, சிவா சார்லேருந்து, குரு, பொன்னி மேம், மோகன் எல்லாருமே தேவர் வெரி சப்போர்ட்டிவ். அவங்க வி கண்டக்ட் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் இருக்கிற ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸை கூப்பிட்டு வி ஹேவ் அ கெட் டுகெதர் ஈவெண்ட். அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. தேர்ஸ் அ நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் ஹேப்பன். ஸோ இது வந்து எவ்ரி 2 months ஒன்ஸ் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். தென் த அதர் டீம் தட் ஐ வுட் கால் அவுட் இஸ் டாக்ஸினா டீம். டாக்ஸினா வேல்முருகனோ, பிங்குவோ. ஸோ தே கெட் இன்வால்வ். அவங்க ஐடியா வேலிடேட் பண்ணுறதுக்கு அவங்களோட R&D சென்டரும் உள்ளதை வச்சுருக்காங்க, இன்குபேட் பண்ணியிருக்காங்க காலேஜில். ஓகே. ஸோ அவங்க தாமிராபாட். ஸோ நிறைய ஐ கேன் சே லாட் ஆஃப் பீப்புள். ஓகே. இதை தாண்டி இன்வெஸ்டர்ஸாகவும் சில பேர் அடுத்து அதான் கேட்கணும்னு நினச்சேன். ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏன்னா இன்றைக்கி இன்குபேட் ஆகுனாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆஸ்பெக்டில் என்னென்ன மாதிரி? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வி ஹேவ் ஃபியூ இன்வெஸ்டர்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ கான்ட் ரிவீல் ஃபியூ பீப்புள். அவங்க few VCs and few investment people has already onboarded. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they validating the idea. ஸோ இது அவங்கள கைட் பண்ணுறதுக்குன்னே they have a put up a team. ஸோ அது அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க. வேலிடேட் பண்ணிவிட்டு அண்ட் வி ஆல்சோ கிரியேட்டட் அ ஷைன் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுலேருந்து இனிமேல் தான் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் சீட் ஃபண்ட் ஃபார் தி கம்பெனிஸ். ஓகே. அது பண்ண ஆரம்பிக்கிறோங்க. ஸோ ஒரு பெரிய எக்கோ சிஸ்டமே வந்து உள்ள பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன் ஐ எம் ஜஸ்ட் அன் எக்கோ சிஸ்டம் எனேபிளர். ஓகே. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் பிஹைண்ட் இட். ஸோ தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பொதுவாக இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப் பிச் நான் வந்து பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இது மாதிரி ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 10 years முன்னாடி அது அவங்களுடைய லைக் அப்ரோச் டுவர்ட் ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டார்ட் அப் டிஎனில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ், சலுகைகள் என்னென்ன தராங்க, ப்ரியாரிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஏதாவது செக்மெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஐ வுட் சே இட்ஸ் கோல்டன் ஏராங்க. ஸோ நான் 10 வருஷத்துக்கு நான் படித்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி, பட் அது வேறு, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு ஈகோசிஸ்டம்
இருந்துச்சு. Okay. பட் இவ்வளோ ஓப்பனாக ஆக்டிவா ஆக்டிவாக இல்லை இல்லை. ஓகே. இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன் பண்ண ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். தே ஆர் ஏபிள் டு க்ரோ எக்ஸ்பனன்ஷியலி த நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களால பண்ண பெரிய முடியும். லெவலில் பெரிய லெவலில் பண்ணாங்க. பிக் குடோஸ் டு தம் இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் தே மேட் அ பிக் நம்பர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டூடெண்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடியா வேலிடேட் பண்ண வைக்கிறாங்க. வி ரன் மல்டிபிள் ஹேக்கத்தான்ஸ். ஓகே. ஹேக்கத்தான்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அந்த ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியா வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த ஐடியாவுக்கு தே ஆர் ஆல்சோ ஹெல்பிங் டிபிஐடி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அந்த ஈகோ சிஸ்டமே ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, என்ன இருக்குதுங்கிறத நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னாவே நிறைய விஷயம் கிடைச்சிருது. ஆனால் இன்றைக்கி அது சொல்கிற போனால் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் ஈரோடில் சேலமில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கு தேர் அவேர். தட்ஸ் அ குட் வெரி பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் நிறைய பேர் தேர் கம்மிங் இன், தேர் ட்ரையிங் இட் அவுட். அவங்க தேர் நாட், அதாவது அந்த ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள இல்லாமல் இது ஏன் பிஸ்னஸ் அப்படின்னு இல்லாமல் அதே மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம்ல இருந்து வரவங்களோட சேர்ந்து கோஃபவுண்டர் ஆகிறாங்க. தே பில்ட் சம்திங் நியூ. இன்னைக்கு நிறைய அந்த டிஃபரன்சஸ் பார்க்க முடியுது, அந்த டெவலப்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. எக்ஸாக்ட்லிங்க. ஐடியாங்கிறது ஓகே, பட் அதை தாண்டி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக. இஃப் யூ டோன்ட் பிலீவ், நான் லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வி ஹேட் சம்திங் கால் ஸ்டார்ட் அப் பாட்லக்னு ஒன்று பண்ணோம். அந்த இட்ஸ் கெட் டுகெதர் ஈவெண்ட் வேர் வி ஹேட் ஒரு 200 பீப்புள் பக்கமாக வந்திருந்தாங்க. இட்ஸ் ஈவினிங் டைம். ஸோ ஒன்லி ஃபார் பீப்புள் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க மட்டும்தான் வந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் ஒரு 18-19 வயசு பசங்களையும் பார்த்தேன், 57 வயசு ஒருத்தரையும் பார்த்தேன். எனர்ஜெட்டிக். ஓகே. ஹி இஸ் ஸ்டில் பில்டிங். அவர் பண்ணிட்டார் பிஸ்னஸ். அவர் ஹி வாஸ் ரன்னிங் சம்திங், இஸ் ஒர்க்கிங் ஃபார் சம்திங். நவ் ஹி இஸ் பில்டிங் இஸ் ப்ராடக்ட். ஓகே. ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த தெர் இஸ் அ ஹெல்த்தி கான்வர்சேஷன் ஹேப்பனிங் பிட்வீன். ஸோ அப்போ அதுக்கான ஈகோ சிஸ்டம் ப்ளே பண்ணோம்னா நம்ம ஜோனும் கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும். இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் டெவலப் ஆகும் பொழுது நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நான் நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணும்பொழுது ஓகே எல்லாருமே பிச் பண்ணுவாங்க. பட் ஓகே உங்கள் ஸ்டார்ட் அப்புக்கு என்னால் இது சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஓப்பனாக லைக் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு அதுக்கு ஒரு மனசு வேணும். ஆமாம். ஆனால் அந்த இன்னைக்கு வந்து டெவலப் ஆயிடுச்சு. அது ஒன்று ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஒன்று வராங்க, இன்னொன்று நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் வராங்க. சீலமில் ஸ்டார்ட் அப் டிஎனோட ஒரு ஈவெண்ட் மெட்டெக் இந்த ஜோனில் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? மெட்டெக் பேஸ்டு மட்டுமே ஒரு 50-60 பேர். ஓகே. சேலமில். ஓகே. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ அதில் மெட்டெக்கு இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருப்பாங்கிறது. இப்போ இன்றைக்கி என்ன வேணும்னா மார்க்கெட் பிளேஸ் தாங்க அவங்களுக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக தட் இஸ் சம்திங் தட் இஸ் நீடட். இப்போ நான் அன்றைக்கி அந்த ஈவெண்ட்டில் நாங்கள் பேசினதும் அதுதான். மெட்டெக் கம்பெனி இருக்காங்க, அவங்களோட மார்க்கெட் பிளேஸ் யாருன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கம்பெனி. அவங்கள எல்லாரும் தனித்தனியாக போய் பார்க்குறப்ப தே மைட் நாட் கெட் பெரிய ரிசல்ட், டைம் கிடைக்காது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு உங்களால் டைம் ஸ்லாட் வாங்கி வி கேனாட், பிகாஸ் தே ஆர் ஆல்சோ பிஸி வித் தேர் ஆக்டிவிட்டி. அவங்ககிட்ட போயிட்டு அது வேலிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு. அதுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த நம்ம ஜோனில் நம்மள்ட்ட தெரிஞ்சிருக்கவங்க நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோம் ஒரு கேட்டலாக் மாதிரி போனோம். ஓகே. ஸோ வி கனெக்ட் அவங்கள அந்த கெஸ்ட்டை கூப்பிட்டுருவோம், அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸை கூப்பிட்டுருவோம். வி ப்ரெசென்ட் எவ்ரி திங் டுகெதர். ஓகே. அவங்க ஐடியா சொல்லலாம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல. ஸோ யாரோ ஒருத்தருக்கு வின் ஆகும்ல. ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப்பாக ஆக்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது லைக் இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் லைக் யாருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் தேவையோ அவங்கள கூப்பிட்டு வந்து பிச் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே. நான் rather than ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி நம்ம போய் பிச் பண்ணுறத விட அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர வச்சோம்னா எல்லாரும் அவங்கவுங்க ஐடியா பிச் பண்ண வைக்கலாம். ஓகே. அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க. ஸோ பொதுவாக இப்போ உங்களோட வெஞ்சர்ஸில் பார்க்கும்பொழுது இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் ஃபார்மஸ்டிக்கல் ஒரு செக்மெண்ட்டும் வந்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இந்த மெட்டெக் அப்படின்னு பேசும்பொழுது மெட்டெக்கில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி அதில் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்களா? ஸோ இப்போ வந்து மெட்டெக்கில் இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ மெட்டெக்கு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து ஒரு ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு அந்த இது லான்ச் பண்ணியாச்சு. ஸோ வி ஹாவ் இது வரைக்கும் ஒரு 1800 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து தே ஆர் வேலிடேட்டிங் த ஐடியாஸ். ஸோ இதிலிருந்து
ஒரு டாப் 300 ஐடியாஸ் இஸ் கோயிங் டு பி ப்ரெசென்டட். இது வந்து ஒரு 5 ஜோனில் பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட, தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் த ஒர்க்கிங் பார்ட்னர் ஃபார் தெம். ஓகே, ஐ திங்க் தட் வில் லீட் அ பிக் வேவ் ஃபார் மெட்டெக். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து நம்ம ஸ்ரீ சண்முக காலேஜ் ஆஃப் ஃபார்மசிக்கு வந்து தே கிவன் தி டெஸ்ட் பிட் சென்டர். ஓகே, இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பெட் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் இன்வைட்டிங் பீப்புள் ஃபார் ஃபார்மசி மெட்டெக்கில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஷண்முகா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து we are welcoming them. Let's work together. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த எக்கோசிஸ்டமோட க்ளோஸாக கனெக்டாக இருக்கனால கேட்கணும்னு நினைக்கிறதுனா, லைக் இன்றைக்கி என்ன செக்மெண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்றைக்கி கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் தராங்க? நான் இப்போ பார்க்கும்போது ட்ரோன் டெக்னாலஜிக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. டிஃபென்சிவ் செக்மெண்ட்டில் ட்ரோன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி என்னென்ன செக்மெண்ட்ஸில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்? அடுத்து ஸ்பேஸ் டெக் இஸ் ஒன் திங். இந்த ஃபண்ட், இந்த பட்ஜெட் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பேஸ் டெக் இஸ் ஒன் பிக் திங். டிஃபென்ஸ்க்கு ட்ரோன் தெர் இஸ் ஆல்ரெடி தெர் இஸ் அ பிக் மூவ் இருக்குது, நிறைய மொமெண்டம் இருக்குது. மெட்டெக் இஸ் தான் நான் இது நினைக்கிறேன். மெட்டெக் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் கமிங் அப். எனக்கு கிவன் லாட் ஆஃப் ஃபார்மா கம்பெனிஸ் நம்ம சைடில் இருக்குது. இதுக்கு இதில் இன்னொரு ரிசர்ச் பார்க்குறப்ப நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் இன் இந்தியா இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு இன்னும் ஜாஸ்தி எக்யூப்மெண்ட்ஸே மேனுஃபேக்சர். இன்னும் ஜெர்மன்லேருந்து தான் நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சர்வீஸ்க்கு கூட அன்னைக்கு ஒரு டாக்டர் பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க, இது சர்வீஸ் பண்ணுறதுனா கூட அவங்க கெட்டிங் பீப்புள் ஃப்ரம் தட் கம்பெனி, வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த கம்பெனி டு கம். ஸோ இப்போ சர்வீஸ்க்கு தான் நம்மளுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கா வழியே, மெஷின் பில்டிங்க்கு இல்லை. அது தட் ஷுட் பி அ பொட்டென்ஷியல் ஏரியா ஃபார் growth. ஸோ இன் ஜென்ரல் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு, சரி 4 வருஷம் படி, நீ வந்து என்ன சொல்கிறது, முதல்லலாம் வந்து வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறேன், இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்கிறேன்னா இல்லை நீ 4 வருஷம் இன்ஜினியரிங் படி, அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பிடிச்சதை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருந்த ஒரு பீரியட் தாண்டி அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்லை நான் படிக்கும்போதே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், இல்லை எனக்கு பிஸ்னஸில் ஐடியா இருக்குது அப்படின்னா, இல்லை நீ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோங்கிறத இன்றைக்கி பொதுவாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருந்து. பட் இன்னைக்கு 2025 அடுத்த ஒரு 5 வருஷத்துல இந்த இது எப்படி மாறி இருக்குன்னு பாக்குறீங்க, இல்லை எப்படி மாறும்னு பாக்குறீங்க? எனக்கு அப்ரோச் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸுங்க. இப்போ அது அது ஒரு ரெண்டு விஷயமா பார்க்குறேங்க. ஒன்று, ஃபியூ இயர்ஸ் பேக் நிறைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் கரெக்டுங்களா, இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே செகண்ட் கிராஜுவேட்ஸ், பேரண்ட்ஸே படிச்சவங்களா இருக்காங்க. பிக் தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் வேர் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் படிக்க வச்சாங்க. தி ஸ்டில் டூ இட். இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் தெரியுது. அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து பையன் அந்த ஸ்டூடெண்ட்டு சொல்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அவங்க வேலிடேட் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு இவங்க சக்சீட். எல்லா பேரண்ட்டுக்கும் என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம குழந்தை சக்சீட் ஆயிடணும். அந்த சக்ஸஸ்ங்கிறது என்னங்கிறது வந்து அது ஒரு இத்தனை லட்சம் சம்பளங்கிறது தான் சக்ஸஸ் கிடையாது. எனக்கு பிடிச்ச வேலையை எனக்கு பிடிச்ச ஊரில் பண்ணால் அதோட பெரிய சக்ஸஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து இன்னும் கொஞ்சம் சில பேரண்ட்ஸ் வந்து பசங்க ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கிறப்ப டைமை வேஸ்ட் பண்ணிடாத, அது இப்போ இந்த கோர்ஸ் படி அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கு சில பேர்த்துக்கு வி ஆர் ஆல்சோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிற கேஸ் ஸ்டடீஸை கூட சில பேர்த்துக்கு சொல்கிறோம். அண்ட் பேரலி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வி ஆர் நர்ச்சரிங். ஏன்னா டிபெண்டன்சி இருக்குது, சில கிட்ஸுக்கு அந்த டிபெண்டன்சி இருக்குது. பட் ஆனால் இதை தாண்டி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா எனக்கு இது பேஷனேட்டாக இருக்குது, நான் இது பண்ணுறேன், எனக்கு இது வேணும்னு பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. பேரண்ட்ஸும் தே ஷுட் நவ் ஸ்டார்ட் திங்கிங். இன்றைக்கி முதல்லலாம் ஒரு 100 crore கம்பெனி உருவாக்கணும்னா இத்தனாயிரம் பேர் வேலை பார்க்கணும்னு இருந்துச்சு. இன்னைக்கு 2 பேர் இருந்தால் ஒரு கம்பெனி, ஒரு 10 பேர் 15 பேர் பெரிய டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் வந்துருச்சு. ஸோ இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் ஆகும். ஸோ இனிமேல் வந்து பெரிய மாஸ் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கும், ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறது தெரியாது. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரியும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரிப்பீட்டட் டாஸ்க் இருக்க போகிறது கிடையாது, இம்பாக்ட் இருக்க தான் தெரியுதுங்க. இன்னொன்று அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட, இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், லாஸ்ட் இயர் நம்ம பார்த்த கண்ணோட்டமும் இந்த இயர் கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. ஏஐ வந்து ஒரு 2-3 வருஷத்தில் தாக்கம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. இந்த மாதமே இன்னைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீதர் வேம்பு அவரோட பேட்டியாக இருக்கட்டும், கிரீஷ் மாத்ரு, எல்லாருமே தே ஆர் ஸ்டார்டட் சீயிங் இட். ஸோ இதுக்கு இன்னொரு இதுவும் சொன்னேன்,
சுரேஷ் சம்பந்தம் சொல்லுவாங்க, அவர் கனவுன்னு ஒரு ஆமாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல ஆர்டிக்கல் ஆக்சுவலி. அதை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பிரித்து ஹஸ் டன் இட். அவர் என்ன தேவையோ அதை ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துட்டார். ஸோ இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், ஸ்கோப் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அந்த அப்ரோச்சும் மாறிக்கிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் இந்த ஸ்டார்ட் அப்போட அப்ரோச் வந்து மாறுது. அண்ட் பேரண்ட்ஸும் இன்னைக்கு ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுமே ஓகே நான் சொன்னதை கேட்குறேன் அப்படின்னு இல்லாமல் கன்வின்சிங்க்கும் வந்து அடாப்ட் ஆகி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இப்போ உங்களுடைய நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்களுடைய வெஞ்சர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்பில் அதுக்கு இதெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் பிக் திங்காக வரும், இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி? ஒன்று பார்த்தீங்கன்னா ஈவி சொல்லுவாங்க, ஈவி ஸ்டார்ட் அப் நம்மளே ஒரு ஈவி ஸ்டார்ட் அப். ஓகே. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் அன் எக்ஸ் டெஸ்லா எம்ப்ளாயி. ஓகே. அவர் வந்து நேட்டிவ் சேலம், அதனால் இங்கே வந்துட்டு ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஸ்டார்ட் அப். பேர் தெரிஞ்சுக்கலாமா? தாமிராபாட் வேலாயுதம்னு. ஸோ அவர் உள்ளதான் இன்குபேட் பண்ணியிருக்காரு. வி ஆர் க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். தட்ஸ் அ பிக் ஏரியா தட் இஸ் அடுத்த ஒரு பெரிய இதாக இருக்கும். இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட்டோட ரிசர்ச் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவி பேஸ்டுக்கும் சோலார் பேஸ்டுக்கும் எனர்ஜிக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸும் வருது. இப்போ அடுத்து பார்க்க போனோம்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தே கேன் ஆல்சோ லுக் அட் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன டாபிக்ஸில் வருது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹவு தே கேன் ஒர்க் டுகெதர்னு பார்க்க வந்தாங்கன்னா, ஏன்னா கையிலேயே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா தே ஹேவ். ஸோ இதெல்லாம் அடுத்து இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் அதிகமாக அலோகேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கெல்லாம் தேவை இருக்குது அப்படிங்கிறது. ஓகே. ப்ராப்ளம் ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதை தேட ஆரம்பிச்சாங்கன்னா ஐ திங்க் சோலார் அண்ட் energy and sustainability would be the next big thing from my side, my perspective. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த எட்டெக்கில் இன்றைக்கி டெக்னாலஜி பேஸ்டு வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸோட ஒர்க் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸை வந்து நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க? யாரெல்லாம் வந்து என்ன கேட்டகரி ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம்? ஸோ எங்களுக்கு வந்து we are welcoming people on medtech, cyber security. Okay. Cyber is since you are from cyber security, என்னோட ஓன் இதனால I have a lot of interest on cyber security. ஏன்னா அது வந்து இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா. அது cyber security is one. இது எனர்ஜி பேஸ்ட் startups we are welcoming and any people with AI with new concepts. Okay. So சம்பந்தமே இல்லாமல் ஒரு புது ரீட்டைல் ஒரு இது வர்றாங்கன்னா I am ready to welcome and see what's their product and see how we can work. ஸோ இன்றைக்கி ஜென்ரலி ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஐடியா இருக்கும், ப்ராடக்ட் எப்படி வந்து டெவலப் பண்ணலாம். இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து கிராண்ட்ஸ் தராங்க, லோன் இருக்குது, நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வந்துருக்கு. பட் ஆனால் இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸ்டில் இன்றைக்கி நான் எவ்வளோ பேரை மீட் பண்ணலாம், நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணலாம், பாட்காஸ்ட் பண்ணலாம். இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் எனக்குமே இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்கள் சைடில் இருந்து நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்களா? ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நம்ம ஷன்முகா இன்ஸ்டியூஷன்ஸில் நாங்கள் வந்து ஒரு Tier 3 or Tier 4 லொக்கேஷனில் இருக்கோம். திருச்செங்கோடு சங்ககிரி ரோட்டில் we are based at. நீங்கள் ஒரு கெஸ்ட்டு நீங்களே சொல்லுங்கள், இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிற ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் என்னென்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்டாகிராம் இப்போ பெரும்பாலும் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் இப்போ யாரும் பெருசாக யூஸ் பண்ணல, யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வாட்ஸ்அப் ஜென்ரலி தான் இது பண்ணுவாங்க. எங்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே இருப்பாங்க, 90% இருப்பாங்க. எல்லாருமே யூடியூப் நீங்கள் சொன்ன மாதிரி. இதை தாண்டி தே ஆர் கனெக்டட் டு லிங்க்டின். லிங்க்டின் இட்ஸ் அ மேஜர் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம், ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து இதை வந்து வி கேமிஃபைட் இட் ஆக்சுவலி, வி டென்ட் இன்சிஸ்ட் ஆன் தெம். ஸோ நாங்கள் வந்து Day 1 ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு டேயில் ஹெல்ப் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் லிங்க்டின் அண்ட் லிங்க்டின்னை வந்து ஆர்கானிக்காக. ஸோ லிங்க்டின்னை வந்து இட் இஸ் நாட் லைக் இன்ஸ்டாகிராம் யூ க்ராஸ் த்ரூ. யூ நீட் டு உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு தெரியணும், whom do you want to connect உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு வந்து இட் நீட்ஸ் அண்ட் நாலேஜ். அதை வந்து அவங்களே தான் கற்றுக்க வச்சோம். ஸோ வாட் வி டிட் வாஸ் எங்களோட இண்டக்ஷன் ப்ரோக்ராமே we do it completely different. இண்டக்ஷன் ஸ்டூடெண்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வரப்ப காலேஜுக்குள்ள உள்ள வரப்ப பசங்க காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 5 மாதம் ஜாலியாக வீட்டில் அம்மா சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு காலேஜுக்கு திடீர்னு வருவாங்க. வரப்ப எல்லாமே கல்ச்சர் ஷாக் இருக்கும். வேணா பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ், புது என்விரான்மெண்ட்டு. ஸோ அது வரைக்கும் என்னை கிட்டாக பார்த்தவங்க இப்போ ஒரு பையனாக ஒரு மெச்சூர்ட் அடல்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் நானே சப்ஜெக்ட் படிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப. ஸோ வாட் வி தாட் வாஸ் அந்த ஸ்டூடெண்ட் உள்ளே வரப்போ
அவங்களுக்கு we need to ignite their minds. So we created a brand called Ignite. So இதுக்கு யார் நாங்கள் we bring all our well-wishers and people who are இந்த ஈகோசிஸ்டம்லேருந்து வளர்ந்து வந்தவங்க செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர்ஸ், அவங்கள செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர்ஸ், செல்ஃப் மேட் பீப்புள் ஹூ ஹவ் சக்சீடட் இன் தியர் ஜேர்னி, அவங்கள கூப்பிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வச்சோம். பொதுவாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் தான் ஜென்ரல் எல்லா காலேஜஸ்லையும் என்ன படிக்கும் போது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தான் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக நான் இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நான் கேட்பேன். பட் என் சன் ஆப்வியஸ்லி அந்த தெரியாது ட்ரெண்டு. இன்னைக்கு ஸ்டூடெண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. 15 மினிட்ஸ்க்கு மேலே எது பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கு, ஏன்னா ஸ்வைப் காலம் வந்துருச்சு கரெக்டாக. இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமே வந்து ஸ்வைப் பண்ணாமல் அப்படியே அதே ஆட்டோ ஸ்வைப் மோடுக்கு வரப்போகுது. ஸோ அப்படி அந்தளவுக்கு போகிறப்ப அவங்கள வந்து அட்டென்ஷன் உட்கார வைக்கிறது கஷ்டம். ஸோ வாட் வி வாண்டட் இஸ் அந்த பீப்புளை வந்து தே ஸ்டார்டட் ஷேரிங் தி எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் 500 ஆர் கனெக்டட் இன் லிங்க்டின். இன்னைக்கு என் காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு லிங்க்டின்ல வச்சு தான் நான் been connected, I am knowing about it. Okay. And they created a network by themselves and they reach out to people. அவங்களே பேசுகிறாங்க, அண்ணா நீங்கள் வாங்க எங்கள் காலேஜுக்கு வாங்க, இதை பற்றி எங்கிட்ட பேசுங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் டக்குன்னு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால், மோதீஸ்வரன் ஒரு ஸ்டூடெண்ட்லாம். ஸோ நான் இப்போ இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு பண்ணிட்டு போறேன்னு தெரிஞ்சு நாளைக்கு நான் லிங்க்டின்ல போட்டேன்னா he writes a story behind it. Oh, okay. So he has built his network by himself. Okay. So அந்த பிளாட்ஃபார்மை தான் நம்ம, I would suggest LinkedIn would be a great platform for students. And இதுதான் அவனோட டிஜிட்டல் ரெஸ்யூமே. நீ யாரு என்னைக்கு லிங்க்டின்ல வந்தேன்னு நான் ஒருத்தரை ரெக்ரூட் பண்றேன்னா அந்த அவங்க வந்து என்னைக்கு லிங்க்டின்ல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். காலேஜ் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் டே செப்டம்பர் மந்த்லேயே அவன் வந்து லிங்க்டின்ல ஜாயின் பண்ணியிருக்கானா, இஸ் சீரியஸ் அபவுட் இஸ் ப்ரொஃபஷன், இஸ் சீரியஸ் அபவுட் இஸ் நெட்வொர்க்கிங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு எல்லா கம்பெனிக்கும் டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சவங்க யாரும் வேணும். தே நீட் பீப்புள் ஹூ கேன் அடாப்ட் டு சேஞ்சஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐ வில் லுக் ஃபார் பீப்புள் லைக் தட். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அதுதான் என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லிங்க்டின் வாஸ் ஒன். And we also organize networking events. Oh, okay. So networking events, we bring startups, we bring entrepreneurs inside the campus. Network startup pongal nu pannom, startup potluck nu pannom. Okay. Meet and greet nu event pannom. So on the events la when they start, they will start interacting with people. So open informal gathering. Okay. So students will start talking to each other. But student வந்து தனியா நின்னு எப்பவுமே நான் I'm a strong believer, many one to many ஒர்க் ஆகாது. ஸோ ஒருத்தர் பேச பல பேர் கேட்கறதெல்லாம் many to many வந்து ஒரு அப்படி இருக்கிறப்ப ஒரு நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகும். சில மீட்டிங்ஸ், என்னோட மீட்டிங்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் தெரியும், ஐ மேக் தம் சிட் இன் ஓவல் ஷேப். ஸோ நம்மளும் உட்காந்துட்டா ஈஸியாக எல்லாரும் முகத்தையும் பார்க்க முடியும். ஸோ இட் பிகம்ஸ் மச் மோர் ஈஸியர். கண்டிப்பாக. ஸோ அந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில், as you rightly mentioned, it is the biggest skill that is being needed. அதுக்கு LinkedIn will be a great platform. And living example would be our institutions, Shanmuga institutions. Ask my first year students, they will tell me. கண்டிப்பாக. ஏன்னா LinkedIn அப்படிங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு நிறைய பேரை நான் மீட் பண்ணாலும் இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சருக்குள்ளே இருக்கவங்க, நீங்கள் LinkedInல இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்களா, இந்த பாட்காஸ்ட் போஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, ஓகே நம்ம காலேஜ் படிக்கும்போது ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை நான் ஒரு ஆஃப்டர் ஒரு 8-10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ ஓகே இதில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே நான் டெவலப் ஆகிருக்கலாம், இன்னும் நல்ல ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணியிருக்கலாங்கிறத எனக்கு இந்த ஒரு 1 மந்த்தாக தான் எனக்கு புரிஞ்சது. அண்ட் நீங்கள் அதை லைக் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு டே ஒன்னே அதை புரிய வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்குறீங்கிறது கண்டிப்பாக ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இவ்வளோ ஒரு இந்த மாதிரி எனக்கு மேபி என் காலேஜில் பண்ணலையா, இல்லை எனக்கு நான் அதை எடுத்துக்கலையா அப்படிங்கிறது தெரியல. பட் இது ஒரு சூப்பரான விஷயம். இது நம்ம விஷயத்தை மட்டும் சொல்லலாம், இது நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பசங்க ரெடியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ ஐம் ஷுர் திஸ் ஜென்ரேஷன் வில் டேக் இட் மச். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிக்குள்ள வரணும், அல்லது வந்து லைக் ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் பில் பண்ணோம் அப்படின்னா LinkedIn வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டியூஷனை வந்து அவரோட LinkedIn ப்ரொஃபைலையும் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்க என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு உங்களால் அப்டேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்ன ஸ்டேஜில் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, லைக் ஸ்டேஜ் ஒரு ஐடியல் ஸ்டேஜில் இருந்தால் ஒரு மினிமம் ஒர்க்கிங் மாடல் இருந்தாவோ என்ன ஸ்டேஜில் வந்து நீங்கள் இப்போ வந்து ப்ரோட்டோடைப் மாடல் இருக்கிற அளவுக்கு தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஆர் ஆல்சோ வெல்கமிங் ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ் ஆல்சோ, ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏன்னா அவங்க வரப்போ வேலிடேஷன்
பண்ணுறதுக்கும் நான் ஹேவ் த டீம், அந்த மென்டார்ஸும் இருக்காங்க. எவ்வளோ ஒரு 20+ மென்டார்ஸ் ஆன்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் வரது மட்டும் இல்லை, அந்த ஸ்டார்ட் அப்ஸை கைப்பிடிச்சி தூக்கிட்டு கூட்டு போகிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்கிறதுனால அதுக்கான மென்டார்ஸ் இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் we will help them and we don't say no to anyone. We try to see where we can adopt or we connect to the people where right person who can help them out. ஸோ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் லைக் கொங்கு பெல்ட்டில் இப்படி ஒரு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இன் கொங்கு பெல்ட் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு சேலம், உங்களுக்கு சேலமும் பக்கம், ஈரோடும் பக்கம். ஸோ இங்கேருந்து லைக் என்னென்ன மாதிரி எவ்வளோ அப்ரோச்சஸ் வருது, எவ்வளோ இது பண்ணுறாங்க, இங்கே இந்த கல்ச்சர் எப்படி இருக்குது? இங்கே நம்ம முதல்லையே கொங்கு பெல்ட் வந்து ஆண்டர்பிரினர் பெல்ட்டுங்க. ஆமாம், நார்மலாகவே பார்த்தீங்கன்னாவே ஆப்வியஸ்லி எல்லாரும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸும் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரிசப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்க்கும் பார்க்குறோம். there are a lot of people who are coming out with new ideas and of course ஒரு 10-20% வந்து they don't filter out. அவங்க ஐடியாவே இன்னும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே கண்டுபிடிக்காதவங்க இருப்பாங்க. பட் there are a lot of student based. நான் இப்போ ரீசெண்டாக பார்க்க போனது ஒரு சென்னையில் படித்த 2 ஸ்டூடெண்ட்ஸு, they based out of ஈரோடு. பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு they are now building their ப்ராடக்ட். ஸோ அவங்க தான் அடுத்து எனக்கு நெக்ஸ்ட் வீக் மீட்டிங்கில் லைன்அப்பில் இருக்கிறவங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் கிட்ஸ். ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு காலேஜ் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்ப என்ன ஒரு யூ ஃபீல் யங் ஆல்வேஸ். ஏன்னா எப்பவுமே அந்த ஏஜ் குரூப்போட இருப்போம். இன்னொன்று தி கம் அப் வித் நியூ ஐடியாஸ். அவங்க தாட் ப்ராசஸே ஸோ எல்லாமே ஜென்சி பற்றி சொல்லுவாங்க. பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் they have a one எல்லாமே சொல்லுவாங்க, இவங்க ஹேண்ட்லே பண்ண முடியலன்னு தான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னன்னா அவங்க they look at things அவங்க இங்கே வச்சு பார்க்கறது இல்லை, இங்கே வச்சு பார்க்குறாங்க. they know what to do. they are very pretty clear. this generation is very clear on what they wanted. நான்லாம் இன்ஜினியரிங் சேர்றப்ப இதுதான் இந்த காலேஜுங்கிற செலக்ட் பண்ணுற வரைக்கும் நான் செலக்ட் பண்ணல. இன்னைக்கு வந்து they know அதுதான் என் ஃபியூச்சர், இதுதான் பண்ண போகிறேங்கிறது அந்த அது வந்துருச்சு. ஒரு கிளியரான ஐடியாவோட இருக்காங்க. இன்னொன்று கொங்கு பெல்ட்டில் வந்து ஆல்ரெடி இட்ஸ் அன் ஆண்டர்பிரினர் பெல்ட். ரிசப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஃபேமிலி சைடில் ஈகோசிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னும் கண்டிப்பாக வந்து கொங்கு பெல்ட்லேருந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் டுவர்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் நீங்கள் எப்படி அதை சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஆக்கம் 360 ஆகட்டும், உங்களுடைய சைன் ஆகட்டும், அண்ட் ஷண்முகா குரூப்ஸ் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் இந்த பாட்காஸ்ட் பார்க்கக்கூடிய நிறையா யங் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து உங்களை வந்து இன்குபேஷனுக்காக அண்ட் சப்போர்ட்ஸ்க்காக ரீச் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.